நம்மளுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தோட நேமுமே நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் வரது லாட்டின் நேம்ஸ் தான் இருக்கும். மளிகை கடைக்கு போய் சோடியம் குளோரைட் கொடுங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் நம்மளுக்கு உப்பு தருவாங்க. அப்புறம் ஏன் அந்த சோடியம் குளோரைட் அப்படிங்கிற பேர்? ஆனால் எல்லாருக்குமே அடிப்படை சட்டம் தேவை. எல்லாத்துக்குமே அவங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவசியமானதை ஆப்ஷனலாக விட்டுட்டு இருக்கிறோம், ஆப்ஷனலானதை அவசியமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து கேள்வி கேட்காத வரைக்கும் அது தெரியாது. அப்படி போகிறப்ப தான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். வணக்கம், நான் பிரபு நித்யானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10 to 10 ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மனசாட்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னதுன்னா, குழந்தைங்களை ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்க தூண்டி விடணும், அதாவது கேள்வி கேட்க சொல்லி வளர்த்தணும் அப்படிங்கிறது தான். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ எதுக்காக குழந்தைங்களை அந்த கேள்வியை நம்ம கேட்க வைக்கணும்? சில வாரங்களுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு சில ரிசர்ச்லாம் பண்ணுறப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் படித்த எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில் பயன்படுதா, எல்லாத்தையுமே லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இதே கொஸ்டினை எங்கள் டீம் கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கும் அதே கொஸ்டின் தான். பட் பதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோமானா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், இதுக்காக நம்ம அதை படித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்காக ஒரு சில ரிசர்ச்சும் பண்ணோம். மளிகை கடைக்கு போய் சோடியம் குளோரைட் கொடுங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. உப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் நம்மளுக்கு உப்பு தருவாங்க. அப்புறம் ஏன் அந்த சோடியம் குளோரைட் அப்படிங்கிற பேர்? மார்க்கெட்டுக்கு போயிட்டு ட்ரூப் கொடுங்க அப்படின்னா மாம்பழம் கிடைக்காது. மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் மாம்பழம் கிடைக்கும். ஏன் அந்த நேம்ஸ்லாம் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்துச்சு. ஸோ நம்மளில் பலருக்கு தெரியும், ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரிசர்ச்சை ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து யாராவது ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த பேப்பரை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லுமே அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஸ்மூத்தாக போகிறதுக்காக இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது உள்ளே ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது அந்த ஊர் லோக்கல் டேர்மில் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வெளிநாட்டிலேருந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு புரிதல் வேணும், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக காமனான ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணாங்க கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே. அதுதான் லாட்டின் லாங்குவேஜ். நம்மளுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தோட நேமுமே நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் வரது லாட்டின் நேம்ஸ் தான் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே லாட்டின் நேம்ஸ். அதே மாதிரி தான் நம்மளுக்கு பயாலஜி, இந்த தாவரங்களோட பேருமே. உதாரணத்துக்கு நம்ம தக்காளி எடுத்துக்குவோம். நம்ம ஊர் நாட்டு தக்காளிங்கிறோம், பெங்களூர் தக்காளிங்கிறோம். காமனாக சொல்கிறது தக்காளி அப்படின்னு தான் சொல்கிறோம். உலகம் பூரா பல நாடுகளில் தக்காளி இருக்குது, ஆனால் எல்லாமே வேறு வேறு தக்காளிகள். அதனால தான் அது கரெக்டாக என்ன தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமனாக ஒரு நேம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீனஸ் நேம், ஸ்பீஷியஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே ஜெனட்டிக் நேம்ஸ் மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எதுக்காக காமனான ஒரு நேமை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கேள்வியை எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கிட்டதுனால தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறது ஏன், எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதில்ல. ஏன்னா நான் ஸ்கூல் படித்தப்பெல்லாம் என்ன ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா, எந்த ஸ்கூலில் அதிகமாக டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல்லையே கொண்டு போய் எல்லா பேரண்ட்ஸும் அட்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. லட்சமாக டொனேஷன்லாம் கொடுத்து அந்த ஸ்கூல்லையே போய் படி, அப்போ தான் நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க முடியும். மார்க்கு 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 மார்க்கு. இந்த புரிதல் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே இருந்திருந்தா நானும் எல்லாமே கேள்வி கேட்டிருப்பேன். சரி, மற்றது எல்லாத்துக்கும் ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் படிக்கிறோம்ல, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற அரிசி பருப்புக்கு ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் இல்லைங்க சார், அது சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன். பொன்னி, ஐயாறு வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய அரிசி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். அப்புறந்தே ஒரு வேளை இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டு நல்ல புரிதலோடு வந்திருந்தா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி நம்ம ஊர் பயிர்கள்லாம் எதெல்லாம் இயற்கையான பயிர்கள், எதெல்லாம் ஹைப்ரிட் பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவை இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். கேள்வி கேட்காம விட்டது நம்ம தப்பு தான். ஒரு சிலருக்கு இது எப்படி நம்ம தப்பாகும், எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கும் வரலாம். அதுவும் ஏற்றுக்கக்கூடியது தான். என்ன மாதிரின்னு சொன்னால், யாராவது ஒரு சிலர் தான் டாக்டராக போகிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே 10th வரைக்கும் பயாலஜி படிக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே அடிப்படை சட்டம் தேவை. எல்லாத்துக்குமே அவங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதை
ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வேணும்னா தேர்டு குரூப் எடுத்து அதுக்கப்புறம் காலேஜ் போய் லா படிக்கலாம், இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனலாக இருக்குது. அவசியமானதை ஆப்ஷனலாக விட்டுட்டு இருக்கிறோம், ஆப்ஷனலானதை அவசியமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தையும் குறை சொல்லலாம். ஆனால் சிஸ்டம் மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் மாற்ற முடியாதுங்க. ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயே வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா புது சிலபஸில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுத்து வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. உலகம் பூராவுமே ஆமாப்பா தம்பி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போயே நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஒப்புதலுக்கு வந்தாங்கன்னா ஒரு நாளில் ஒரு சட்டத்தை போட்டு மாற்றக்கூடியது இல்லை எஜுகேஷன் சிஸ்டம். அது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எதுக்கு எப்படின்னு அந்த கேள்விகளை கேட்கணும். மேக்ஸில் ஒரு ஃபார்முலா பார்க்குறாங்களா, சார் இந்த ஃபார்முலாவை நான் வந்து ஃப்யூச்சரில் எங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு ப்ராக்டிக்கலாக எங்கே இந்த ஃபார்முலா யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கும்போது யாராவது 1-2 ஸ்டாஃப்ஸு ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத படித்து முடிச்சிட்டியா, படித்து முடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அவங்களுக்கு என்ன டென்ஷனோ, 1000 ப்ரெஷர் இருக்கும், ஏன் ரிசல்ட் வரல, ஏன் சென்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கேட்காம எல்லா ஸ்டூடெண்ட்டும் காமனாக ஒரு டவுட்டை கேட்டால் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிப்பில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அது அவங்களோட ஆர்வத்தையும் தூண்டி விடும். உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க. தெரியல அப்படின்னாலுமே நாளைக்கு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லி தருவாங்க. ஒரு காலத்தில் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப தான் கம்ப்யூட்டர் லேப் பக்கமே நம்மளாம் போயிருக்கிறோம். இப்போ இந்த குழந்தைங்களாம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போது ரெகுலர் கிளாஸ் நடக்கிறதே வந்து ஐபேட்லேயும் ஃபோன்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரேஷன்ஸ் அப்டேட் ஆக அவங்களோட தேவைகள் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெக்னாலஜி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து கேள்வி கேட்க தான் அவங்களோட அறிவு தேவை என்ன, அவங்களோட அறிவு பசி என்ன அப்படிங்கிறது ஸ்டாஃப்ஸுக்கு தெரியும். ஸ்டாஃப்ஸுக்கு தெரியதான் அவங்க தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபீட்பேக் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஃபீட்பேக் போகிறப்ப தான் அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்படி போகிறப்ப தான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து கேள்வி கேட்காத வரைக்கும் அது தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு சரி இந்த சிலபஸ் பழசாக போயிடுச்சு, அதனால் புதுசு ஒன்று மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பார்த்து மாற்றுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். எஜுகேஷன் இல்லைங்க, ஜென்ரலாகவே குழந்தைங்கள ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்க சொல்லி அவங்களோட அறிவை வளர்த்துக்க சொல்லி நம்ம வந்து வளர்த்தணும். நம்மளே ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி தரப்ப இதை பண்ணு, இதை செய்ய அப்படின்னு சும்மா சொல்லாமல் அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும் மாதிரி நம்ம அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம்.